இதுவரையும் ராம் அவர்களுடைய படத்தை நான் வந்து பார்த்ததில்லை அப்படின்னா தயவு செய்து இந்த படத்தை முதல்ல போய் பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா நேரம் கிடைக்கும் போது அவருடைய கற்றது தமிழ் அண்ட் தங்க மீன்கள், தாராமணி, பேரன்பு அந்த படத்தெல்லாம் பார்த்துருங்க. வணக்கம், நான் உங்களோட மாறன் ராஜாங்கம். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய படம் பறந்து போ. இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் ராம் அவர்கள். இந்த படத்தோடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்கா சிவா, கிரேஸ் ஆண்டனி அண்ட் மித்துல், அஞ்சலி மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு சந்தோஷ் தயாநிதி. ஸோ பறந்து போ படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு 8 வயசு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் தான் அப்பாவோட ஒரு ரோட் ட்ரிப் வந்து போறாப்ல. அப்படி அந்த ரோட் ட்ரிப் போகும்போது என்னென்ன நடக்குது அப்படின்றது தான் படத்தோடைய கதை. ஆக்சுவலா ஒரு சின்ன குழந்தை அந்த உலகத்துல வந்து எப்பவுமே ராம் நம்மளை கொண்டு போறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அது தங்க மீன்கள் ஆகட்டும், அதை எடுத்து அந்த பேரன்பு ஆகட்டும், இப்படி ஒரு டைமென்ஷன்ல அந்த குழந்தைங்க உலகத்துக்குள்ள நம்மளை வந்து கொண்டு போவாரு. அதே மாதிரிதான் பறந்து போகலும் வந்து பண்ணியிருக்காரு. அது எவ்வளவு ஃபன்னா இருக்கு அப்படின்னா, பயங்கர ஜாலியா பயங்கர ஃபன்னா இருக்கு. அதுவும் இந்த ஜெனரேஷன் குழந்தை கூட நம்மளை வந்து டிராவல் பண்ண வைக்கிறது அப்படின்னு அந்த சுட்டித்தனம், அந்த குழந்தைக்கான இருக்கிற விஷயங்கள், அந்த குழந்தை எல்லா விஷயத்தையும் அவன் எப்படி கன்சியூம் பண்ணிக்கிறான், அவன் எப்படியான ஒரு கேள்வி வந்து கேட்கிறான். ரொம்ப சின்ன சின்ன குறும்பான ஒரு விஷயங்கள் இப்படி நிறைய வந்து படத்துல வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப 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 க்ளோஸ் டு த ஹார்ட்டா வந்து இந்த படம் வந்து இருக்கும். இந்த படம் எப்பயும் போல ராம் அவருடைய மேஜிக் வந்து காமிச்சிருக்காரு இந்த படத்துலயும். அந்த மேஜிக்ல இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கனத்த இதயத்தோட நிறைய இடங்கள்ல இருக்கும் அப்படின்னா, இதை நம்ம வந்து சிரிக்க வச்சு நிறைய வந்து சிந்திக்க வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அவ்வளவு சூப்பரா வந்து இருந்துச்சு. சிவா அவர்களுமே கோகுலா வந்து சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் கிரேஸ் ஆண்டனி அவர்கள் குளோரியா ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மிதுல் அந்த குட்டி பையன் சூப்பர். அவன் அவங்க கூடயே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் டிராவல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அன்பா வந்து அவன் கலக்கியிருக்கான். ரொம்ப பிடிச்சிருச்சு. நமக்கு வந்து அவனை பார்க்கும்போது பேரன்பு வந்துருச்சு அவன் மேல. அவ்வளோ வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் படத்துல வந்து எப்பயும் போல ராமுடைய கதை அது டிஃப்ரெண்டா அந்த பறந்து போக வச்சிருக்கு. அது ரொம்ப லைட் வெயிட்டடா ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நேரம் நிறைய இடங்கள்ல வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுது. பாயிண்ட் பண்ணி சொன்னாலே நான் பல இடங்களை பாயிண்ட் பண்ணி சொல்லுவேன்னு நினைக்கிறேன். அதுக்காகவே நான் வந்து தவிர்த்துக்கிறேன் அந்த விஷயங்களை. அவனுடைய கேள்விகள், அவனுடைய பண்ற சின்ன சின்ன குறும்பு, அவன் அப்பாவை வந்து வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கிறது, மேலே ஏறிட்டு இறங்க தெரியல அப்படின்றது, அப்பா ஸ்மோக்கிங் வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு கொடுக்குற தண்டனை, ஸோ அப்பாவை லையர்னு சொல்லிட்டு சொல்றது, இது எல்லாமும் ரொம்ப சூப்பரா வந்து வந்திருக்கு. இந்த சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா வந்து இருக்கு. ஆக்சுவலி நான் சொன்னதே கொஞ்சம் தான், அவ்வளோ சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் தென் முக்கியமா படத்துல இசையா வந்து புதுசா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நாள் வந்து நிறைய எமோஷன் கனெக்ட் ஆகிறது பிஜிஎம்ஸ் வந்து போடுவாங்க. பட் இந்த படத்துல பிஜிஎம்ஸ் இல்லாம, அதுவும் ஒரு லென்த்தியான சாங்ஸ்லாம் இல்லாம ரொம்ப ஷார்ட் சாங்ஸா நிறைய இடங்கள்ல வந்து போகுது. அன்பு யாரு இப்படி நிறைய ஷார்ட்ஸ் வந்து சாமி காப்பா இப்படி நிறைய சாங்ஸ் வந்து இருக்கு. ரொம்ப குட்டி குட்டியா ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமும் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. அந்த எமோஷனை வந்து அழகா நமக்குள்ள கடத்திக்கிட்டே இருக்கு. ஸோ இட்ஸ் புது ட்ரை. கிட்டத்தட்ட ஒரு 10-15 சாங்ஸ் மேல இருக்குன்னு நினைக்கிறேன். 19 சாங்ஸ். ஸோ அந்த 19 சாங்ஸுமே படத்துல வந்திருந்தாலும் அது எங்கேயுமே நமக்கு வந்து போரிங்கே தெரியல. செம்ம எஃபெக்டிவா எல்லா இடங்களுமே வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கு. அவ்வளவு சூப்பரா வந்து இருந்துச்சு. அந்த விஷுவல் வந்து ரொம்ப சூப்பரா ரொம்ப அருமையா வந்து இருந்துச்சு. அந்த ஸ்பாட்ஸா இருக்கட்டும், அந்த லைவ் லொகேஷனா ஆகட்டும், ஆர்டிஸ்டா வந்து வேலை வாங்கின விதமாகட்டும், அதுவும் அந்த குட்டி பையனை வந்து பயங்கரமா எப்படி வேலை வாங்கினான்னு தெரியல. பட் அந்த அந்த குழந்தையுடைய ஆக்டிங் ரொம்ப ரொம்ப நேச்சுரலா வந்து இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த 8 வயசு குழந்தை கூட டிராவல் பண்ணது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது இந்த ஜென்ரேஷன் பையனோட. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், பறந்து போ பார்த்தோம்னா ரொம்ப நம்மளுடைய பல கஷ்டங்கள் வந்து பறந்து போயிட்டு ரொம்ப லைட் வெயிட்டடா நம்மள வந்து இருக்கும். அப்படி நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரியாலிட்டி வேர்ல்ட்ல நம்மள எப்படி ஓட வச்சுக்கிட்டே இருக்கு நிறைய விஷயங்கள் அப்படின்றத நமக்குமே வந்து ரியலைஸ் பண்ற அளவுக்கு வந்து சிந்திக்க வச்சிருக்காரு ராம் அவர்கள். கண்டிப்பா ஒரே ஒரு விஷயம் தான், பறந்து போ நிச்சயமா ஃபேமிலியோட போயிட்டு, அதுவும் குழந்தைங்களோட போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு படமா வந்து மாறும். ஸோ பறந்து போ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வந்து புதுக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், டாடா, பாய்.